தரம் தாழ்ந்து பேசி வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் தொகுதிக்கு உட்பட்ட அயப்பாக்கத்தில் திமுக வேட்பாளர் காரம்பாக்கம் கணபதிக்கு ஆதரவாக திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு பரப்புரை மேற்கொண்டார். விளிவாக்கம் ஒன்றிய செயலாளர் துரை வீரமணி ஏற்பாட்டில் பல்வேறு பகுதிகளில் டி.ஆர். பாலு திமுக அரசின் சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். முன்னதாக அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு டி.ஆர். பாலு, வேட்பாளர் காரம்பாக்கம் கணபதி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய டி.ஆர். பாலு, தேர்தல் ஆணையம் தேவையற்ற முறையில் அதிகாரிகளை மாற்றுவதற்கு கண்டனம் தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் தேவையற்ற முறையில் அதிகாரிகளை அப்பப்போ மாற்றிடுறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது தொடர்ந்து நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தரம் தாழ்ந்து பேசி வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் தொகுதிக்கு உட்பட்ட அயப்பாக்கத்தில் திமுக வேட்பாளர் காரம்பாக்கம் கணபதிக்கு ஆதரவாக திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு பரப்புரை மேற்கொண்டார். விளிவாக்கம் ஒன்றிய செயலாளர் துரை வீரமணி ஏற்பாட்டில் பல்வேறு பகுதிகளில் டி.ஆர். பாலு திமுக அரசின் சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். முன்னதாக அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு டி.ஆர். பாலு, வேட்பாளர் காரம்பாக்கம் கணபதி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய டி.ஆர். பாலு, தேர்தல் ஆணையம் தேவையற்ற முறையில் அதிகாரிகளை மாற்றுவதற்கு கண்டனம் தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் தேவையற்ற முறையில் அதிகாரிகளை அப்பப்போ மாற்றிடுறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது தொடர்ந்து நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.